ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். அது ரஷ்யன் சலாட். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாயகண்ட பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது ஒரு கடாய் மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் தண்ணியில் சேர்க்கறதுக்கு வேக வைக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணுமோ அது உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் நம்ம சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இந்த வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் 2 சின்ன உருளைக்கிழங்கு க்யூப்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டாணி, பச்சை பட்டாணி, ஒரு 2 கேரட்டு க்யூப்ஸாக கட் பண்ணது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன். எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் 3/4 குக் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி அதை வேக விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது வெந்த உடனே அப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ நல்லா குக் ஆகி 3/4 குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம ஒரு ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஃபில்டரில் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நம்ம எதுவுமே கொதிக்கிற பொருட்கள், அதாவது ரொம்ப சூடான பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம இதை வேக வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். டில் அது நல்ல சூடெல்லாம் குறைஞ்சி ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் அதை விட்டுடலாம் அப்படியே. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு இல்லை ஒரு 1/2 கப் மயோனேஸு, ஒரு 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம், அது கூட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சுகர் அந்த போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், மெல்ட் ஆகிற வரைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண ஃப்ரெஷ் மிளகு, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஃப்ரூட்ஸு, நான் இப்போ என்கிட்ட இருந்தது பைனாப்பிள், அதை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஆப்பிள் கட் பண்ணி க்யூப்ஸாக வச்சுருக்கிறேன். அது பொமக்ரேனேட்ஸோட கிரானியூல்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். போதும், அவ்வளோ போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அந்த டேஸ்டெல்லாம் சேர்ந்து க்ரீமு, மயோனேஸ், நம்மளோட பெப்பர், ஃப்ரெஷ் பெப்பர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு டேங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு பட்டர் டோஸ்ட்டு, ஹாட் கிராஸ் பன்னு அது கூடலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. அவங்களுக்கு விருப்பமான டேஸ்ட்லேயும் இருக்கிறதுனால அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமியான ஒரு ரஷ்யன் சலாட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பட்டர் டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் டோஸ்ட்டோடு நான் சர்வ் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு? ரிச்சாக க்ரீமியாக நல்லா இருக்குதா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டோஸ்ட்டோட சர்வ் பண்ணுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நான் பட்டர் டோஸ்ட் போட்டு ரஷ்யன் சாலடோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். ரிச்சாக க்ரீமியாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video. Take care.